எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஜூன் 7, 2025 துவங்கி 28 ஜூலை 2025 வரை 51 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு, மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு காம்பினேஷன், ஒரு கூட்டணி. ஏற்கனவே கேது அங்கு இருக்கிறது. ஆகையினால அந்த கேது தரக்கூடிய அந்த ஆற்றலோடு செவ்வாயினுடைய ஆற்றல் இணைகிறது. இந்த ஆற்றல் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் growth அல்லது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பலன், மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி, பிரம்மாண்டம் என்றாலும் வெற்றி, பிரச்சனை என்றாலும் பிரம்மாண்டம், மிகப்பெரிய பிரச்சனை என்றெல்லாம் தந்துவிடும். ஆகையினால எது கவனமாக எப்படி செயல்பட்டால் வெற்றியை பெறலாம் என்று, அதுவும் தடம் மாறாமல் சட்டத்திற்கு உட்பட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் தடுமாறாமல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது. சிம்மம் என்றாலே ஆட்சி, அதிகாரம், அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு, விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை, இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும். அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள். அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு கொண்டு எழக்கூடிய செவ்வாய், செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய, அந்த வேலை செய்வது என்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது. இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. இது சாதாரணமாக உலகத்திற்கு, அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு, ஒரு எரிமலை போன்ற அமைப்பு. 1989 பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே, அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் 7 ஜூன் 2025 முதல் 28 ஜூலை 2025 வரை கிட்டத்தட்ட 51 நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு. இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள், பொருளாதார நிலை, குடும்ப விஷயங்கள், உடல்நிலை, பயணம் சார்ந்த விபத்துக்கள், இவற்றையெல்லாம் அசைத்து பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும். ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும். சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும். அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீரென்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து சிதறும் போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிதாய் இருக்கும். உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு, தீவிரவாத தாக்குதல், இல்லை என்றால் திடீரென்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது. 1989 கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது. திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல், அந்த ஆற்றல், அந்த திரவ பொருள், அந்த fuel, எரிபொருள், அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சீற்றத்தை தந்து விடுகிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன். இப்போது உங்களுடைய இலக்குகளை, செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் செவ்வாய்
எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும். பூரண ஒழுக்கம், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும். அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு, உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு, அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது. கண்ணில் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது. அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும். அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புதம் அடைமாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது. ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது. இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள், சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும். யோசிக்காது, இயற்கை யோசிக்காது. நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து, மோட்சத்தை தந்து, இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும், பிரிவுகளை ஏற்படுத்திவிடும். பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள். பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி, இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஆகையினால உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை. இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி. செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. அது ஆக்கமானாலும் அழிவானாலும் சரி. அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும். இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி, வெடித்து சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல், போர் குணம், இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான, ஆற்றலுக்கான, அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான, போர்க்குணத்திற்கான, அதே சமயத்துல பண்பும் பாசமும் தரக்கூடிய, அன்பும் நேசமும் அன்புக்கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும். கேது ஒரு திடீரென்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும். ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறு இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும், அதாவது கவலையே படாமல், லெத்தார்ஜிக் அட்டிட்யூட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல. இது ஒரு நல்ல தீ அல்ல, நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும். எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும். சூரிய வெடிப்புகள், சோலார் பிளாஷ், சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும். அதாவது சதர்ன் டைரக்ஷன்ஸிலே, பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும். ஒரு சுனாமி 2004 வந்ததல்லவா, அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனித குலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா, அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும். விமான விபத்துக்கள், கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும். அதனால்தான் ஒழுக்கம், டிசிப்ளின் இல்லாத நிலையில ஏற்படும். படைத்தலைவர்கள், மத தலைவர்கள், இவர்களுடைய நிலைகளில திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி, இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல், இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும். அது மட்டுமல்ல, உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும். அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும், அதிலே ஒரு சிக்கல். ஏனென்றால் இந்த காலத்திலே, சமகாலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் 1-5-5-9 என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு, அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம். அதற்குத்தான் இந்த 1-5 என்ற இந்த நிலையில கவனம். அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு, செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம். அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும். சாதாரண ஒரு பொறி, தீப்பொறி, அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும். அதனால் கவனம். இப்போது ரகசிய விஷயங்களில வெற்றி பெற முடியும். எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள், திடீர் மாற்றம், இவையெல்லாம் இருக்கும். மிதுனராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இதை நிகழக்கூடிய காரணத்தினால் இந்த செவ்வாய் கேது இணைவு, கேது என்பது கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம், 18 மாதம் அங்கு இருக்க போகிறது.
செவ்வாய் இந்த 51 நாட்கள் ஜூலை 28 வரை இந்த இணைவு என்பது சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பேசக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் இதிலே தடுமாறக்கூடிய அல்லது தடம் மாறக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் பொறுமையாக சிந்தித்து செயல்படுவதே வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தும். உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான விஷயங்களில் ஈடுபடுத்துவது, நல்லது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்துவது, தவறான சிந்தனைக்குள்ளே செல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு சின்ன தவறு கூட பெரிய பிரச்சனையை தந்துவிடும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எதனோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ, அது உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ அல்லது எது உங்களை வாழ வைக்கிறதோ, எது உங்களை நிம்மதியாக வைக்குமோ, அதுல எந்த விதமான கன்ஃபrontations, அதாவது ஏதோ ஒரு முரண்பாடுகளில் ஈடுபட்டு ஒரு முட்டி மோதக்கூடிய போக்கு என்றால் அதை விரிசல் போக்கெல்லாம் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். பேச்சிலே இனிமையாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். தவறான வார்த்தைகளில பேசவே கூடாது. குறிப்பாக அது உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள், நெருங்கிய வட்டத்தில் பேசினால் அது சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் 3ஆம் வீட்டில் இந்த செவ்வாய் கேது, இந்த கேது செவ்வாய் இணைவு என்பதே சற்று கவனத்தோடு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏனென்றால் இந்த டிரான்ஸ்பார்மர் கீழெல்லாம் பார்த்திருப்போம், டேஞ்சர் டேஞ்சர் என்று எழுதி வச்சிருப்பார்கள். டேஞ்சர் என்றால் எச்சரிக்கை அல்லது கவனம் அல்லது ஆபத்து என்று பொருள். இது அப்படி ஒரு காம்பினேஷன். சரியான விஷயத்தை ஆற்றலோடு செயல்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை தரும். இல்லை என்றால் ஆற்றல் தரக்கூடிய பொருளை அதிகமாக ஒரு இடத்துல வைத்தால் அது ஒரு வெடிப்பை ஏற்படுத்தி அழிவை தரும். இதுதான் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். 3ஆம் இடம் என்பது எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பேச்சு திறன், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய இளைய சகோதரர்கள், குறிப்பாக அவர்களோட கவனம். அது மட்டுமல்லாமல் இந்த இளைய சகோதரர்கள் விஷயம் என்பது உங்களோடு பெரியோர் மூத்தோரிடம் முரண்பாட்டோடு நீங்கள் செயல்பட்டால் அதுவும் சிக்கலை ஏற்படுத்தும். அங்கு கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சட்டத்தின்படியே சட்டத்திற்கு உட்பட்டே நடக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு தடுமாறக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படும். உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் எவ்வளவு உடற்பயிற்சி உங்கள் உடல் தாங்கும் என்ற நிலையை அறிந்து அல்லது அதற்கான சிறிய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். நெருப்பு சார்ந்த அல்லது ஆற்றல் சார்ந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் அதுல சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. இலக்குகளை, எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த இலக்குகளை ரகசியமாக வைத்து திரைமறைவிலே செயல்படுங்கள். அதற்காக திரைமறைவு செயல் என்றால் சதி செயல் என்று சொல்லவில்லை. யாரேனும் சதி செய்து கவிழ்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் நிச்சயம் இது நடக்காத ஒரு காலம் உங்களுக்கு. ஏதோ ஒரு வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது சற்று அதற்கான வேலைகளை செய்வது என்பது ஊரறிய செய்யாமல் அது இலக்கு அடைந்த பின்பு அதை சொல்வது என்பதுதான் சாமர்த்தியம். பெரியவர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு கேட்டவுடன் உதவி செய்யக்கூடிய நட்பு உறவுகளிடம் மிக கனிவும் பணிவும் வேண்டும். அவர்களாகவே தவறு செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அதை பொறுமையோடு ஏற்று நடக்கும்போது இந்த காலம் வெற்றியை தரும். தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். ஏனென்றால் இந்த 3ஆம் இடம் என்பது நுட்பங்களை உள்ளடக்கியது. அந்த இடத்துல ஒரு ஆற்றல் என்றால் அந்த அந்த குறுகிய அணுவுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், நுட்பமான தொழில்நுட்பங்களில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். அதிலே உங்களுடைய நேரத்தையும் ஆக்கத்தையும் செலவு செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தோடு, உற்றார் உறவினர்களோடு எந்த விதமான சண்டை சச்சரவோ பேச்சோ, தேவையற்ற பேச்சோ நிச்சயம் கூடாது. பாசிட்டிவ் மனநிலை என்பது மிக முக்கியம். தியானம் அமைதியை தரும். யோகா உடல் நலம் உள்ள நிலம் இரண்டையும் ஒருங்கிணைப்பதாக சொல்லப்படுவது. ஆகினால் அதை கடைபிடிப்பது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, இறைவனை வழிபடுவது, இந்த 51 நாட்கள், அதாவது 7 ஜூன் 2025 முதல் 28 ஜூலை 2025 வரை இருக்கக்கூடிய நாட்களில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று, கோயில்களுக்கு சென்று அங்கு ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அப்படி இல்லை என்றாலும் கூட உங்களுடைய இல்லத்திலேயே ராகுகால வேலையில செவ்வாய்க்கிழமைகளை விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அனுமன் வழிபாடு செய்வது, இவையெல்லாம் ஒரு அமைதியான நிலையிலே மனதை வைத்திருந்து வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு காட்டும். ஆகையினால் முட்டல், முரசல் போக்கு, யாரேனும் சண்டையிடுவது, ஒரு துஷ்ட வார்த்தை, இவையெல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான அல்லது மற்றவர்கள் ஏற்காத விஷயத்துல ஈடுபடக்கூடாது. எந்த நெருக்கடி என்றாலும் உங்களுடைய பேச்சிலோ, உங்களுடைய சோசியல் மீடியா கம்யூனிகேஷனிலோ
உங்களுடைய உறவு முறை, குறிப்பாக இளையோர் விஷயத்திலோ, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்திலோ எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல், சட்டத்திற்கு மாறிய விஷயங்களிலே மாற்றமாக செயல்படாமல், தடம் மாறாமல் இருக்கும்போது வெற்றி நிச்சயம். ஏனென்றால் இந்த கேது செவ்வாய் 3ஆம் இடத்து இணைவு என்பது அப்படி ஒரு அனல் கக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தது. ஆகினால் கவனம். உக்ர காளியின் ரௌத்திரம் காண்பீர் என்று ஏன் தருகிறேன் என்றால், அதாவது ஒரு சின்ன தவறு செய்தாலும் கூட அது பெரிதளவிலே உங்களை ஏதேனும் ஒரு வகையில நெருடலை தரக்கூடிய, பாதிப்பை தரக்கூடியதாக மாறிடும். ஆகினால்தான் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசியில் இருந்தால், அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மிதுனமாக இருந்தால் பொதுவில் புரிந்து வரும்படியாக இந்த பலன்களை நான் தந்துள்ளேன். அன்பு நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.